இப்ப நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1i பிரைம் நம்பர். ரைட்டா? இப்ப பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்க்கணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 ஒரு பிரைம் நம்பர். எப்படி சொல்றோம்னா அது 1ஆல வகுபடும் 7ஆல வகுபடும். இடையில இருக்க எந்த நம்பர்லயும் வகுபடாது. செக் பண்ணுவோமா? n is equal to 7 அப்படின்னு எடுத்துக்கோ. சரியா? n மாடுலோ 1, அதாவது சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். 7 1ஆல வகுத்து மீதி என்னது? எல்லா நம்பரும் 1ஆல வகுபட்டுரும், மீதி 0 தான். ரைட்டா? n 2ஆல வகுத்துக்கோ. அதாவது என்னோட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். 2ஆல வகுத்தேனா 3 2s are 6. கரெக்ட் தானே? 6. மீதி எத்தனை? 1. என்ன அடுத்து 3ஆல வகுத்து பாரு. வரிசையா வகுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னங்கிறது 7, வரிசையா 1 2 3 7 வரைக்கும் வகுத்து பாரு. எண்ணுக்கு 7 சப்ஸ்டியூட் பண்ணு. மாடுலோ 3 மீதி எடுக்கணும். 3ஆல வகுத்தேனா எத்தனை? 3 2s are 6. 6. மீதி என்னதுதான்? 1. n மாடுலோ அடுத்து எத்தனையால வகுப்பு பார்க்கணும்? 4. சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். 7 மாடுலோ 4. 4ஆல வகுத்தேனா 1 4 is 4. மீதி எத்தனை வரும்? 7 minus 4 எத்தனை வந்துரும்? 3. மீதி வந்து 3. n மாடுலோ 5. 5ஆல வகுத்தேனா என்னுக்கு பதிலா 7. 7 தான் நான் இப்ப செக் பண்ணிட்டு இருக்கேன். அது பிரைம் நம்பரானு. மாடுலோ 5. 5ஆல வகுத்தேனா எத்தனை? 5 1s are 5. இப்ப 7 minus 5 எத்தனை? 2. மீதி வந்து 2. n மாடுலோ 6. சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். 7 மாடுலோ 6. 1 6 is 6. அப்ப 7 minus 6 எத்தனை? 1. மீதி வந்து 1. n மாடுலோ 7. அந்த நம்பர் வரைக்கும் செக் பண்ணா போதும். 7 எடுத்தேனா 1ல இருந்து 7 வரைக்கும். 7 மாடுலோ 7. எல்லா நம்பரும் தன்னால வகுபட்டுரும்ல. அப்ப மீதி என்ன? 0. இங்க பாரு, இந்த நம்பரை என்ன 1ஆல வகுத்தேனா 0, மீதி 0. 7ஆல அதே நம்பரால வகுத்தேனா மீதி 0. மிச்சம் எல்லா இடத்துலயும் பாரு 0 வந்திருக்காது. இது எல்லாத்துலயும் 0 வந்திருக்காது. இப்படி இருக்கிற நம்பர் தான் பிரைம் நம்பர். இன்னொரு n வேல்யூ எடுத்து உனக்கு சொல்லி தரவா? n is equal to 6 எடுத்தேனா இது பிரைம் கிடையாது. இது வந்து பிரைம். ரைட்டா? இது வந்து நாட் பிரைம். சரியா? அப்ப இதுல n மாடுலோ 1. 1ஆல எல்லா நம்பரும் வகுப்பட்டுரும். சரியா? மாடுலோ 1 6 நான் இப்ப எடுத்திருக்கேன். இது 0 தான். n மாடுலோ 2 எத்தனை வரும்? 6 மாடுலோ 2. 2 3s are 6. இப்ப 6 minus 6 0. வந்துட்டா? 2ஆல இது வகுப்பற்றுது. ரைட்டா? அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. பிரைம் நம்பர்னா 1ஆல வகுபடணும் அந்த நம்பர், அதே நம்பரால வகுபடும். இடையில இருக்கிற எந்த நம்பராலையும் வகுபடக்கூடாது. மீதி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பிரைம் நம்பர். இன்னொன்னு எடுத்து செக் பண்ணுவோமா? n is equal to 9 செக் பண்ணி பாரு. இதுவும் நாட் பிரைம் தான். நாட் பிரைம். ரைட்டா? இதை செக் பண்ணு. n மாடுலோ 1. 1ஆல வகுப்படும் எல்லா நம்பரும். 9 மாடுலோ 1 0 தான். அது ஓகே. n மாடுலோ 2. 2ஆல வகுப்பு பாரு. சப்ஸ்டியூட் பண்றேன். 9 மாடுலோ 2 எத்தனை வரும்? 2ஆல வகுத்தேனா 4 2s are 8. மிச்சம் 1. 2ஆல வகுப்படல. கரெக்டா வகுப்பட்டுச்சுன்னா 0 வரும். n மாடுலோ 3. 9 3ஆல வகுத்து மீதி பாரு. இது வகுப்பற்றும். 3 3s are 9. அப்ப மீதி எத்தனை வந்துருது? 0. இது வகுப்பற்றுதா? இப்படி வகுப்பற்றுச்சு இடையில 2ல இருந்து அந்த நம்பரோட முந்தின நம்பருக்கு உள்ள வகுப்பற்றுச்சுன்னா அது நாட் பிரைம். இவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த இது மட்டும் ஞாபகம் இருந்ததுன்னா கடகடன் ப்ரோக்ராம் எழுதிடலாம். எழுதிருவோமா? ஒரு ஆன்லைன் சி கம்பைலர் எடுத்துக்குவோம். ரைட்டா? எடுத்துட்டு இதுல எழுதலாம். ஒரு நம்பர் வேணும். இப்ப ஸ்கேனர்
ஆச்சு எனக்கு கம்பைலருக்குள்ள வந்தா மட்டும் என்னோட மவுஸ் என்ன ஆகுது இதாகுது. ஸ்கேன் எஃப் என்ன எழுதுவ n வாங்க போறேன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் இது இன்டீஜர் அப்ப என்ன போட்டுக்கலாம் பெர்சன்டேஜ் டி ஒவ்வொரு ஸ்கேன்எஃப்க்கு முன்னாடியும் என்ன போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கேன் ஒரு printf இப்ப printf இந்த scanf என்ன பண்ணிருக்கியோ அதை எழுது என்ன பண்ணிருக்க enter the value of n என்னாச்சு திருப்பியும் enter n ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணா கண்டிப்பா அதை டிக்ளேர் பண்ணணும் அப்ப இது இன்டீஜரா யூஸ் பண்ண போறேன் int n சரியா இப்ப இதுக்கு இது என்ன செய்யணும்னு பார்க்கணும் இப்ப இதை திருப்பி எடுத்து பார்ப்போமா நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாரு பிரைமான் கண்டுபிடிக்க ஒன்னால எல்லாம் வகுப்பட்டுரும் உனக்கு தெரியும் 2 3 4 5 6 அதாவது 2ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு எல்லா நம்பரும் வேணும் இப்ப 7 தான் பார்க்க போறேன்னா 7க்கு முந்தின நம்பர் வரைக்கும் வேணும் உன்னோட ஆரம்ப வேல்யூ 2 எந்த நம்பருக்கு பார்க்க போறியோ அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருந்தாதான் வகுத்து பார்க்க முடியும் அப்ப இதுக்கு என்ன செஞ்சிடலாம் ஒரு ஃபார் லூப் எழுதிடலாம் ஃபார் ஐ எதுல இருந்து ஆரம்பிச்சோம் 2ல இருந்து வகுத்து பார்க்க ஆரம்பிச்சோம் ஐயோட வேல்யூ என்னாச்சு 2க்கு அப்புறம் இதுல பாரு 3 2 3 4 5 6 இதுதானே வந்த இப்போ ஒவ்வொன்னா கூட்டிட்டே வர ஐ பிளஸ் பிளஸ் எங்க வந்தோடனே நிறுத்தணும்னு பாரு ஐ லெஸ் தேன் என் கரெக்ட் தானா அதாவது என்னோட வேல்யூ 7னா எதுல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன்னு பாரு 6 வரைக்கும் பார்த்தா போதும் 7ஆல அது வகுப்பட்டுரும் அப்ப எண்ணுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் 6 வரைக்கும் 6 லெஸ் தேன் 7 லெஸ் தேன் என்ல நீ எழுதிச்சு அப்ப இதுதான் கண்டிஷன் இல்லையாச்சா இந்த நம்பர் எல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சு பார்த்திருக்க என்ன இந்த நம்பரால வகுத்து பார்த்திருக்க அதானே பண்ணிருக்க என் வேல்யூவ இந்த நம்பரால வகுத்து பார்த்திருக்க இந்த 7 எண்ணுல வச்சிருக்க இந்த 2 3 4 5 6 7 எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஐல இருக்கு அப்ப என்ன செய்யணும் இஃப் என்ன எதாவது வகுத்து பார்க்கணும் ஐயால வகுப்பாரு வகுத்து மீதிய பாரு அதுக்கு என்ன ஆபரேட்டர் மாடுலோ இந்த மீதி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோ ஈக்குவல் டு 0ன்னு இருந்துருச்சுன்னா உடனே சொல்லிடலாம் அது என்னது கிடையாது பிரைம் கிடையாது இங்க பாரு இதுல எல்லா நம்பராலையும் 1ஆல வகுத்து பார்த்தேன் 2ஆல வகுத்து பார்த்தேன் 3ஆல வகுத்தே நம்ம பார்க்கல ஏன்னா ஒரு தடவை 0ன்னு வகுந்துருச்சுனாலே அது நாட் பிரைம் தான் உடனே சொல்லலாம் ரைட்டா இதுல 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன போட்டுடலாம் அப்படின்னா printf என்னாச்சு கீபோர்டு அப்பப்போ printf not prime சரியா இந்த எண்ணையும் சேர்த்து n not prime இந்த எண்ணோட வேல்யூவையும் சேர்த்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சேன்னா percentage d போட்டு is not prime இந்த percentage dக்கு இந்த சைடு என்ன போடணும் அதாவது இந்த கொட்டேஷன்ல உள்ளது அப்படியே வரும் percentage d போட்டேன்னா இந்த இடத்துல எந்த வேல்யூ வரணும் என்னதானே நாட் பிரைம்னு கண்டுபிடிக்கிறோம் n சரியா செமிகோலன் உடனே சொல்லிடலாம் ரைட்டா இப்படி சொல்லிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடலாம் ரைட்டா லூப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணலாம்னா பிரேக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரைம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியில வரணும் அப்ப என்ன செய்யணும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நீ செய்யணும் அப்ப என்ன செஞ்சிடலாம் 2 செய்யணும்னா இது ஓப்பனிங் பிரேசஸ் சிங் பிரேசஸ் நாட் பிரைம் உடனே சொல்லலாம் இப்ப ஆனா பிரைம் நம்பரா இருந்தா அது எப்பதான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த 2ல இருந்து 6 வரைக்கும் கண்டுபிடிச்சு பார்த்து இது மொத்தத்தையும் கண்டுபிடிச்சேனாதான் எல்லாத்தாலையும் வகுத்து பார்க்கணும் மொத்தமா எல்லாத்தையும் வகுத்து பார்த்து முடிச்சு எதுலயுமே 0ன்னு வரக்கூடாது
வரலேனா தான் இது பிரைம் நம்பர். அப்ப இதை எப்படி எழுதணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப ஒரு 7 குடுத்தேன்னா இது 2ல இருந்து 6 வரைக்கும் வகுத்து பார்த்து முடிக்கும். எதுலயுமே 0 வராது. 0 வந்தாதான் நாட் பிரைம்னு சொல்லும். அப்ப இந்த லூப்ப விட்டு வெளியில வரும் பொழுது என்ன ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும் யோசிச்சு பாரு. இப்ப இதுல இந்த லூப்ப விட்டு வெளியில வரும்போது 2ஆல 6ன்னு எண் எடுத்தேன்னா 2ஆல வகுத்தோடனே 0 வந்துரும். ஐயோட வேல்யூ தானே 1. இந்த 2ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 2லயே சைஃபர் வந்துரும். அப்ப நீ 2ன்னு இருக்கும் பொழுதே ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும் போதே 6 மாடுலோ 2 0 நாட் பிரைம்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவேன். ஆனா 7 எடுத்து நீ பார்க்கும் பொழுது இதுல என்ன ஆகுதுன்னா 2ல வகுப்படா 0 வராது. 3ல 0 வரல. 4ல 0 ஐயோட வேல்யூ 4 0 வரல. ஐயோட வேல்யூ 5 0 வரல. ஐயோட வேல்யூ 6 0 வராது. ரைட்டா? அப்ப இந்த லூப்ல என்ன ஆகும்னா 6 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஐயோட வேல்யூ 7ன்னு மாறும். ஐயோட வேல்யூ 7ன்னு மாறும்போது 7 லெஸ் தேன் 7. இப்ப என்னோட வேல்யூ 7. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிதான் இது வெளியில வரும். அப்ப இப்படி வெளியில வரும் பொழுது ஐயோட வேல்யூ nக்கு ஈக்குவலா இருந்தா வேற எந்த நம்பர்லயும் இது வகுப்படல 0 வரலன்னு. இந்த லூப்பை விட்டு வெளியில வரும் பொழுது if I equal to n இப்படி இருந்ததுன்னா printf %d is prime. கமா n. இதேதான் எழுதியிருக்கேன். இதே ஸ்டேட்மெண்ட் அதுல நாட் பிரைம்னு எழுதணும். இதுல இஸ் பிரைம். செமிகோலன் வச்சு. ரைட்டா? இப்ப இது ஒர்க் ஆகுதான்னு பாப்போமா? ஐயும் என்னும் இந்த லூப்பை விட்டு வெளியில வரும் பொழுது. ரைட்டா? இந்த லூப்புக்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா இந்த ஒரு இஃப் தான் இருக்கு. இஃப்க்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரைட்டா? சரி, இப்ப இது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தப்பு விட்டுருக்கனே. என்டர் என் செமிகோலன் போடல. அடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஃபார் லூப்ல என்ன பண்ணிருக்கேன்? ஃபார் I is equal to 2, I less than n, I plus plus. undeclared identifierன்னு காட்டுதா? என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஐய இங்க டிக்ளேர் பண்ணல. உன் டர்போசி வந்து undefined variableன்னு காட்டும். நீ டிக்ளேர் பண்ணலனா. கமா I. அம்மா என்டர் என் 7 கொடுத்து பாக்குறேன். செக்மெண்டேஷன் ஃபால்ட்னு வருது. செக்மெண்டேஷன் ஃபால்ட் தப்பா இருக்கே. என்னன்னு வரணும்? I is equal to என்ன இருந்ததுன்னா வேற ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். n is equal to 7 6 கொடுத்து பாப்போமா? 6 இதுலயும் ஒர்க் ஆகல. n modulo I is equal to 0, %d is not prime, break if I is equal to n, printf %d is prime n. சரி, என்ன யாராவது பார்ப்போம். சரியா?